ஹலோ ஆல், குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சு மரத்தெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. இங்கே எல்லார் வீட்டு முன்னாடியுமே பெரிய பெரிய மரம் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டிலலாம் அந்த வேர் உள்ளே போயிடும்னு பயம் இருக்காதான்னு தெரியல. நம்ம ஊர்ல எல்லாம் வீடு கட்டணும் இல்லை ரோடு போடணுன்னாலே ஃபஸ்ட்டு வேலையே மரத்தை வெட்டுறதா தான் இருக்குது. பட் இங்கே யாருமே அப்படி வெட்டுறது இல்லைங்க. என்ன ரீசன்னு தெரியல. பட் பார்க்க அழகாக இருந்துச்சு. ஓகேங்க, நம்ம இன்னைக்கு பலாப்பழம் இருக்கு இல்லையா, அதோட காய் வச்சு ஒரு சப்ஜி சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணேன். அதை பண்ணிவிட்டு இது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ரெசிபி சொல்கிறேன். இங்கே நாங்களே ஒரு மினியேச்சர் கிச்சன் தான் வச்சுருக்கோமா. ஸோ அங்கே வந்து சூட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. என் பையன் சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்தாரு. ஸோ எல்லோரும் சப்பாத்தி சாப்பிட்டு எல்லோரும் வெளியில் போகலாம். நேற்று பசங்களுக்கெல்லாம் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ நமக்கு மட்டும் வாங்க வேணாமா. எனக்கு வந்து ஸ்லிப்பர் ஷாப்பிங் பண்ணுன்றக்காதாங்க போனோம். கலர் கலராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அப்படிலாம் செப்பல் போட்ட காலம், இந்த ஃபேஷனபுளாக இருந்த காலம்லாம் போய் இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும், கலரு டிசைனு அதெல்லாம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. போட்டிருந்தா நாள் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகக்கூடாது, இரிட்டேஷனாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து பாட்டா தாங்க கோட்டோ பிராண்டு. அங்கே பெருசாக கலெக்ஷன்ஸ் இருக்காது, டிசைன் இருக்காது. பட் நம்ம நம்பி எவ்வளோ நேரம் வேணாலும் போட்டிருக்கலாம், கால்வலியோ எந்த இஷ்யூவுமே இருக்காது. ஸோ இயர்லி ஒன்ஸ் வாங்கினாலுமே அது வந்து கொஞ்சம் குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நினைக்கிறேன் நான். அங்கே தான் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பசங்க அவங்க அப்பா எல்லாருமே மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு உங்களுக்கு இதான் நல்லாயிருக்கும், அந்த டிசைன் நல்லாயிருக்கும், இந்த டிசைன் நல்லாயிருக்கும்ன்ட்டு. சரி நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள், கடைசியாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே இருக்க ஹேண்ட்பேக் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. நான் இந்த 2 ஸ்லிப்பர் தாங்க வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கா, பார்க்க நல்லாயிருக்கோ இல்லையோ, போகிற நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அங்கே எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அங்கே இருந்துட்டு சரி இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வீடியோ என்னமோ குட்டியாக தான் இருக்குது, பட் நாங்கள் ஊர் சுற்றினது ரொம்ப நேரமாக இருந்துச்சா. அங்கேருந்து வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு பசங்க பிரியாணி சாப்பிட்டாங்க. பிரியாணி பரோட்டாலாம். இங்கே பாருங்களேன், பிரியாணி ரைஸ் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, மசாலா தனியாக ரைஸ் தனியாக வச்சுட்டு இப்போ கேட்குறப்ப தான் அவங்க ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி டாப்பில் தான் அந்த பிரியாணியோட மசாலாவே வைக்கிறாங்க. நல்லா தான் இருந்தது, டேஸ்ட் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது. பட் நானும் என் ஹஸ்பண்டும் இட்லி வித் நாட்டி சிக்கன், எங்களுக்கு வந்து இட்லியோட சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்குமே. நாங்கள் அதை மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் குட்டி கிராசரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு நாள் அப்படி தாங்க போச்சு. மோஸ்ட்லி இங்கே டே ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். பாய்.